இன்னைக்கு ஃபுல்லா இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவரோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. கூமாப்பட்டி சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க. அடுத்த பார்க்க போற இடம் நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அண்ணன் படிச்ச யூனிவர்சிட்டி. 300 வருடங்களுக்கு முன்னாடி மோரையர் அப்படிங்கிற ஒரு துறவி இந்த வழியா போகும்போது ரொம்ப புயல் மழையாமா, பயணம் தடைப்படுது. சரி ஓய்வெடுக்கலான்னு இந்த மலை பக்கத்துல ஓய்வெடுத்திருக்கிறாரு. கூமாப்பட்டி வந்தீங்கன்னா இந்த பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க நண்பர்களே, ஏங்க அஸ்வின்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தம்பி சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தம்பி எந்த ஒரு உதவி வந்தாலும் அண்ணன்ட்ட கேளு. நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. நீ எதுவாக இருந்தாலும் அண்ணன் இருக்கு, என்னெல்லாம் நமக்கு அப்படி ஃப்ரீயாக கொடுப்போம். உள்ள இருக்கிறதா வெளியே, வெளியே இருக்கிறதா உள்ள. அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளவுதான். மக்களே, கூமாப்பட்டி பக்கத்துல இருக்க நம்ம பார்க்க போற முதல் சுற்றுலா தலம், ஆன்மீக ஸ்தலம் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவரோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான இடம் சதுரகிரி மலை சுந்தர மகாலிங்கம் கோவில். சதுரகிரி மலை ஏற 3 பாதைகள் இருக்குங்க. விருதுநகர் மாவட்டத்துல இருக்க தானிப்பாறை வழி, மதுரை மாவட்டத்துல இருக்க சப்தூர் வாழைத்தோப்பு வழி, தேனி மாவட்டத்துல இருக்க வரசநாட்டு மலைப்பாதை வழி. 3 பாதையில நம்ம பாக்குற தானிப்பாறை வழியில தான் எப்பவுமே அனுமதி உண்டு. அந்த 2 பாதையில சீசன் டைம்ல மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நான் தங்கப்பாண்டி அண்ணன்ட்டு பேசும்போது சதுரகிரி மலையை பத்தி அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ நிறைய என்கிட்ட பகிர்ந்தாரு. அவரோட வாழ்க்கை மாறியதற்கும் இந்த ஒரு இடமும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணாருங்க. கூமாப்பட்டியில இருந்து மலை அடிவாரத்துக்கு போறக்கு 12 கிலோமீட்டர்ஸ். கூமாப்பட்டியில இருந்து பஸ் வசதியும் இருக்குங்க மலை அடிவாரம் போறக்கு. சதுரகிரி மலை அடிவாரத்துக்கு பெயர் தான் தானிப்பாறை. கீழே நிறைய கோவில்கள், அன்னதான கூடங்கள், மடங்கள் எல்லாம் இருக்குங்க. நீங்க அருள்மிகு சுந்தர மகாலிங்கம்மை பாக்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் மலை ஏறி போற மாதிரி இருக்குங்க. ஸ்பீடா போனோம்னா 2 மணி நேரத்துல ரீச் ஆயிடலாமாமா. நம்ம சேனல்ல ஒரு நாள் அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ கூடிய விரைவில் போடுறேங்க. நான் போனப்ப நல்ல மழைங்க. அந்த கிளைமேட்டுக்கு ஒரு டீ குடிச்சங்க, அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. இரண்டாவது கூமாப்பட்டி பக்கத்துல பார்க்க போற இடம் த கிரேட் அருள்மிகு ஆண்டாள் கோவில். கூமாப்பட்டியில இருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு அரசோட அதிகாரப்பூர்வமான சின்னம் இந்த கோவில் கோபுரம் தாங்க. இந்த கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த கோவில். நீங்க கூமாப்பட்டி சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க. இங்க ஒரு தேர் தெரியுது பாருங்க ரைட் சைட்ல. தமிழ்நாட்டோட 2வது மிகப்பெரிய தேராமாங்க. இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்திருக்கீங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஹைப் ஆப்ஷன் காட்டினா ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இங்க வந்து தரிசனம் முடிச்சுட்டு பயங்கர ஃபேமஸான ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க. அடிச்சுக்க முடியாதுங்க, சான்ஸே இல்லாம இருக்கும் டேஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்த பார்க்க போற இடம் நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அண்ணன் படிச்ச கலசலிங்கம் யூனிவர்சிட்டி. இந்த ஊர்லயே பெரிய யூனிவர்சிட்டி இதுதாங்க. இந்த யூனிவர்சிட்டியில மோஸ்டா ஆந்திரால இருந்து வந்து படிக்கிறாங்க, கேரளால இருந்து வந்து படிக்கிறாங்க. இங்க நார்மலா வந்தீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க, முன்னாடி சுத்தி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் சிறுமலை மாதா கோவில். மலை அடிவாரத்திலையும் மலை மேலையும் சிறப்பா அமைஞ்சிருக்க ஒரு அழகான சர்ச்சுங்க. மக்களே, முடி கொஞ்சம் ஹெல்மெட் போட்டு வந்தங்காட்டி இப்படி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மாதா கோயிலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறையா இப்போ மலையில் அப்படியே இருக்குங்க கோயில். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இந்த பிளேஸ். இது ஒரு ஃபேமஸான கோயிலுங்க. அப்படியே இந்த மலையில் கொஞ்சம் மேலே ஏறி ட்ரெக் பண்ணி போனால் அங்கே ஒரு மேலே கோயில் இருக்குங்க. இப்போ எனக்கு டைம் இல்லை, ஸோ அங்கே போய் பார்க்க முடியல. இன்னொரு நாள் நம்ம வந்தோம்னா ஃப்ரீயாக போய் மேலே பார்க்கலாங்க கைஸ். பாருங்களேன், இப்படி தான் ஸ்டெப் ஏறி மேலே போகணுங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். பட் எனக்கு இப்போ டைம் இல்லை, அதான் ஸோ கிளம்புறேன். இன்னொரு நாள் வந்தேன்னா கண்டிப்பாக போவேன். இந்த ஆலயத்தோட வரலாறு ஷார்ட்டா சொல்றேங்க. இங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏறக்குறைய 300 வருடங்களுக்கு முன்னாடி வடக்கு புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து மோரையர் அப்படிங்கிற ஒரு துறவி இந்த வழியா போகும்போது ரொம்ப புயல் மழையாமா,
பயணம் தடைப்படுது. சரி ஓய்வெடுக்கலான்னு இந்த மலை பக்கத்துல ஓய்வெடுத்திருக்கிறாரு, தூங்கி இருக்கிறாரு. தூங்கும் போது மரியா அவரோட கனவுல வந்து இந்த இடத்துல ஒரு ஆலயம் எழுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த ஆலயம் உருவான வரலாறு மக்களே. இங்கே போய் நீங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே போய் மேலே கும்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். அப்படியே மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு சிலுவை தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிலுவை தெரியுது. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போய் கும்பிடலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இடம் இருக்குங்க. ஸோ நல்லா இருக்கும். ஒரு குட்டி பூங்காவும் இருக்குங்க இங்கே. எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்புன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னு தெரியல இது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிறுமலை மாதா கோயில் பக்கத்து லொக்கேஷனில் இருக்கிறவங்க இந்த கோயில் பற்றி தெரியுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன இடம்னு எனக்கு தெரியல. மதர் தெரசாவோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. இந்த கோயிலில் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆலயம் ஒரு புனித ஸ்தலம். பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இருக்குதாமா. இந்த இடம் மாதா காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது. நைட் டைம்ல இந்த மலையில லைனா லைட்டு சூப்பரா தெரியுமாமாங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே. கூமாப்பட்டி வந்தீங்கன்னா இந்த பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. மைண்ட் ரிலாக்ஸா இருக்குங்க இந்த இடத்துல. ஓகே மக்களே, இந்த வீடியோவோட நம்ம கூமாப்பட்டி சீரியஸ் முடிவடையுதுங்க. நம்ம அன்பு சொந்தங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், அடுத்தது நான் எந்த இடம் போய் நம்ம சேனல்ல காட்டலான்னு எனக்கு ஒரு ஐடியா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து ஒரு சூப்பரான இடத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் பாருங்க. நன்றி, வணக்கம். அஸ்வின்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தம்பி சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.